அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அன்பார்ந்த பெற்றோர்கள், மாணவர்கள், வளைகுடாவில் இருக்கக்கூடிய நம்ம சகோதரர்கள், சகோதரிகள், நம் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய அந்த பெரும் கருணையும் அவனுடைய அருளும் என்னென்றும் நீண்டு நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டும் என்ற ஒரு பிரார்த்தனையோடு இந்த மாணவரணியினுடைய நிகழ்ச்சியில நாம் எல்லாம் இங்கே குழும்பி இருக்கிறோம். இன்றைக்கு நமக்கு வழங்கப்பட்ட அந்த தலைப்பு என்னவென்று சொன்னால் செல்ஃப் கான்பிடன்ஸ், அதாவது நம்முடைய அந்த தன்னம்பிக்கையை அதிகப்படுத்துவது எப்படி என்ற ஒரு நிகழ்ச்சியை இங்கே ரியாத் மண்டலத்தின் சார்பாக ஏற்பாடு செய்து தந்திருக்கிறார்கள். இந்த செல்ஃப் கான்பிடன்ஸ் சம்பந்தமாக நாம செல்வதற்கு முன்பாக இங்க வந்து டார்கெட் ஆடியன்ஸா வந்து நமக்கு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறீங்க, பேரண்ட்ஸ் இருக்கிறீங்க. ஸோ வந்து இன்ட்ரடக்ஷனா வந்து நாம சில கல்வி சம்பந்தமான முக்கியமான சில முக்கிய தகவல்களை தெரிந்து கொண்டு அடுத்தடுத்து நம்முடைய அந்த டாபிக் உள்ள நாம இன்ஷா அல்லாஹ் போயிடலாம். நாம மியூட்ல மத்தவங்க மியூட்டுக்கு போயிருங்க இன்ஷா அல்லாஹ். நம்ம கேள்வி கேட்கும் போது அதற்கான பதில வந்து இன்ஷா அல்லாஹ் கொடுத்தா சிறப்பா இருக்கும். இதுல எஜுகேஷன் சம்பந்தமா, எஜுகேஷன்னா என்ன யாராவது சொல்ல முடியுமா மாணவர்கள்? எஜுகேஷன்னா என்னன்னு சொல்ல முடியுமா? நீங்க சாட்ல கூட போடலாம். சோ மேபி இந்த சாட் டிசேபிளா இருக்கு. ஓகே, எஜுகேஷன்னா என்ன கேக்குதுண்ணே? ஒரு உங்களுக்கு ஒரு இது இன்ஃபர்மேஷன் போட்டுருக்க சாட்ல வந்து பாருங்க பாத்துங்க. ஓகே ஓகே. சோ எஜுகேஷன்னா என்ன அப்படின்றத நாம முதல்ல தெரிஞ்சுக்கணும். எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் we are going to decide our future. நம்மளுடைய வாழ்க்கையை நாம் தான் தீர்மானிக்க வேண்டும். நாம் நம்முடைய அந்த கல்வியில அந்த எஜுகேஷன்ல வந்து நல்ல படிச்சா, அது நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டா இருக்கட்டும், செகண்ட் ஸ்டாண்டர்டா இருக்கட்டும், மேபி அங்க என்ன எஜுகேஷன் சிஸ்டம்னு தெரியல. ஸோ எந்த ஸ்டாண்டர்டாக இருக்கட்டும், உங்களுடைய எஜுகேஷன், உங்களுடைய அந்த கல்வி தான் உங்களுடைய வாழ்க்கையை வந்து தீர்மானிக்கும். தட்ஸ் அ டிசைடிங் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. ஸோ எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து நார்மலா எல்லாரும் படிக்கிறாங்க நாமளும் படிக்கிறோம் அப்படின்ற மாதிரி என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா இருக்கக்கூடாது. நம்முடைய எஜுகேஷன் வந்து எப்படி இருக்கணும்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கையில உங்களுடைய அந்த வாழ்க்கையிலையும் உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தணும். அதே மாதிரி சமுதாயத்தினுடைய, நீங்க எந்த சமுதாயத்துல வாழ்றீங்களோ அது யாராக இருக்கட்டும், எந்த மதத்தினராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவர்களுடைய வாழ்க்கையையும் மேம்படுத்த உங்களுடைய கல்வி வந்து உபயோகரமா இருக்கும். நீங்களும் அதுல பயனடையணும். நீங்க சமுதாயத்துல வாழ்றீங்கன்னு சொன்னா உங்க சமுதாயமும் என்ன செய்யணும், அதுல வந்து பயனளிக்க வேண்டும். அப்ப இதை நாம இந்த கல்வி விஷயத்துல நாம கவனமா வைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப கல்வியினுடைய அந்த முக்கியத்துவம் வந்து நமக்கு நல்லா தெரியும். இன்றைய உலகத்துல இப்போ உள்ள சிஸ்டம்லாம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா கல்விதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஃபேக்டரா இருக்குது. எஜுகேஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப எதுக்கு நம்ம லாக்டவுன்ல இருக்கிறோம்? எதுக்காக நம்ம லாக்டவுன்ல இருக்கிறோம்? ஓகே, கொஞ்சம் விர்ச்சுவலா வந்து கான்வர்சேஷனல் ஸ்பீச் கொஞ்சம் கஷ்டம்னு நினைக்கிறேன். ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ நம்ம லாக்டவுன்ல ஏன் இருக்கிறோம்னு சொன்னா வந்து இப்போ கொரோனாவுடைய எஃபெக்ட்னால நாம வந்து லாக்டவுன்ல இருக்கிறோம். கரெக்டுங்களா? நான் எல்லா வீடியோவும் பார்த்துட்டு இருக்கிறேன் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு. சரிங்களா? நீங்க கரெக்டா கவனிக்கிறீங்களா இல்லையா? கவனிக்கலன்னா நான் கரெக்டா அந்த வீடியோல பார்த்து ஷர்ட் கலரை சொல்லி கரெக்டா கண்டுபிடிச்சிருவேன். சரிங்களா? நீங்க அதை கவனமா நான் எல்லா வீடியோ வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறேன். சரிங்களா? நீங்க அந்த பக்கம் திரும்பி பேசிட்டு இருந்தீங்கன்னா அவரை கேட்ச் பண்ணி நான் என்ன செஞ்சிருவேன், ஓரளவு கண்டுபிடிச்சி கேள்வி கேட்டுருவேன் அவர்கிட்ட. சரிங்களா? சரி, இப்போ வந்து நம்ம எதுக்கு லாக்டவுன்ல இருக்கிறோம்னு சொன்னா கொரோனா எஃபெக்ட் எல்லாத்துக்குமே தெரியும். சரிங்களா? இந்த கொரோனா எஃபெக்ட்னால இருக்கிறோம். இந்த கொரோனா எஃபெக்ட் வந்த பிறகு எல்லாருமே யாரை தேடி போறாங்க?
டாக்டர்ஸ். கரெக்டா? இப்ப உடம்பு சரியில்லைன்னா என்ன செய்வாங்க? டாக்டர்ஸை தேடி போவாங்க. ஒட்டுமொத்த உலகமே யாரை தேடி போகுதுன்னா ரீசர்ச் பண்ணக்கூடியவங்க, மெடிசினல் ரீசர்ச் பண்ணக்கூடியவங்க. ஏன்னா கொரோனா என்ற இந்த வியாதிக்கு வந்து இதுவரைக்கும் எந்த மருந்துமே வந்து அபிஷியலா கண்டுபிடிக்கல. கரெக்ட் தானே? யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியல. எல்லாரும் யாரை தேடி போறாங்கன்னா ரீசர்ச்சர்ஸ். ஸோ அவங்க யாரு? எஜுகேஷன் பேக்ரவுண்ட்ல உள்ளவங்க. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். உலகம் வந்து எவ்வளோ வந்து பெரிய ஒரு சூழ்நிலைக்கு போனாலும் எஜுகேஷன் பேக்ரவுண்ட்ல இருக்கிறவங்க, கல்வி இருக்கிறவங்கள தான் தேடி உலகம் போகும். அதுதான் இன்றைய சூழ்நிலையா வந்து என்ன செய்யுதுன்னா நமக்கு நிதர்சனமா நம்ம வாழ்க்கையில பார்க்க முடியுது. இன்றைக்கு வந்து நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா வரலாறு கூட நீங்க எடுத்து பாருங்க. ஒரு எஜுகேஷன் இருந்துச்சுன்னு சொன்னா, ஒரு கல்வி இருந்துச்சுன்னு சொன்னா ஒட்டுமொத்த அந்த சமுதாயத்தையே என்ன செஞ்சிடும்னா அது புரட்டி போட்டுரும். புரட்டி போடுறதுன்னா ஐ மீன் அவங்களுடைய அந்த வாழ்க்கை தரத்தையே மாத்திரும். எப்படின்னு சொன்னா உதாரணத்துக்கு யூதர்கள் என்று சொல்ற சமுதாயம் வந்து இருந்தாங்க. கரெக்டா? அவங்க வந்து ஆரம்பத்துல ஹிஸ்டரி எல்லாம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, ஹிட்லருடைய ஹிஸ்டரி வந்து எடுத்து பாத்தீங்கன்னா யூதர்களை வந்து ஹிட்லர் என்ன செய்வாருன்னு சொன்னா பயங்கரமா கொடுமைப்படுத்துவாரு, பயங்கரமா அவங்கள வந்து துன்புறுத்துவாரு. ஆனா இன்றைக்கு வந்து யூதர்கள் வந்து அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்பட்டு கொண்டு போயிருக்கிறாங்க. இந்த உலகத்துல வந்து டிசைடிங் ஃபேக்டரா இருக்கிறது எல்லாமே வந்து என்னதுன்னா யூதர்கள் டிசைட் பண்ணக்கூடிய வகையில இருக்குது. என்ன காரணம்னு சொன்னா அவங்களுடைய எஜுகேஷன் தான். அவங்க எஜுகேஷன்ல வந்து பெரிய அளவுக்கு என்ன செய்யறாங்கன்னா இன்றைக்கு இருக்கிறாங்க. இன்றைக்கு உதாரணத்துக்கு உங்களுடைய எய்ம் என்ன? யாராவது சின்ன பசங்க இருக்கிறீங்களா? உங்களுடைய எய்ம் என்ன? சயின்டிஸ்ட் ஆகணும் ஒரு சகோதரர் சொல்றாங்க. வேற யாராச்சும்? பைலட் ஆகணும். சூப்பர். பிரசிடென்ட் ஆகணும். ஓகே சூப்பர். ஃபுட்பால் பிளேயர் ஆகணும். ஓகே வேற? குட். இது மாதிரி வந்து நீங்க எய்மோட பிசினஸ் மேன். ஓ வெரி குட். ஓகே ஓகே. சோ இது வந்து பாத்தீங்கன்னா எவ்ரிபடி ஷுட் ஹேவ் சம் எய்ம். சோ எஜுகேஷன்ல வந்து இன்றைக்கு நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன், செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன், 10th படிக்கிறேன், 8th படிக்கிறேன், அது மட்டும் தான் நான் பார்ப்பேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. எய்ம் பிக். அப்துல் கலாம் எத்தனை பேருக்கு தெரியும்? அப்துல் கலாம் தெரியுமா? சூப்பர். சோ அவங்க யாருன்னா இதுக்கு முன்னாடி பிரசிடென்டா இருந்தவங்க, பெரிய சயின்டிஸ்ட், ஆராய்ச்சிகள் பண்ண ஒரு நபர். சோ அவங்க சொல்லக்கூடிய ப்ராவர்ப்லாம் பாத்தீங்கன்னா எய்ம் ஆல்வேஸ் பிக். பெருசா வந்து நீங்க நினைக்கணும், சின்னதா நினைச்சிட்டு போக கூடாது. எஜுகேஷன்ல வந்து நான் பெரிய உங்களுடைய எய்மே எப்படி இருக்கு? இப்ப சொன்னாங்கல்ல பைலட் ஆகணும், சயின்டிஸ்ட் ஆகணும், இது மாதிரி எய்ம் வந்து நாம வச்சுதான் நம்மளுடைய வாழ்க்கையில பயணம் செய்யணும். அப்ப இந்த எஜுகேஷன் சம்பந்தமாக பெற்றோர்களும் என்ன செய்யணும்னு சொன்னா ஒரு இம்பார்ட்டன்ஸை தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா வந்து அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எஜுகேஷன் தான் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதை நீங்க என்ன செய்யணும்? கவனத்துல கொள்ளணும். நீங்க தான் டிசைட் பண்ண போறீங்க. அதுதான் இந்த ஸ்லைடு சொல்லுது. யூ ஆர் கோயிங் டு டிசைட் யுவர் ஃபியூச்சர். உங்களுடைய வாழ்க்கையை நீங்க தான் வந்து டிசைட் பண்ண போறீங்க. நீங்கள் நல்லா படித்து நல்ல விதமா வந்தீங்கன்னு சொன்னா, பெரிய பெரிய ஆளா ஆயிட்டீங்கன்னு சொன்னா நீங்க என்ன செய்யலாம்? நல்லா சம்பாதிக்கலாம், நல்ல வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் என்ன செய்யும் உங்களுக்கு இருக்கும். அதுதான் முதல் விஷயம் இதுல நாம தெரிஞ்சுக்க வேண்டியது. இதுல கூட பாருங்க, மால்கோம் சொல்லக்கூடிய ப்ராவர்ப் என்ன? இன்றைக்கு நீங்கள் வந்து கஷ்டப்பட்டீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நாளைய தினம் உங்களோட தான் இருக்கும். உங்களுடைய ஃபியூச்சர் எஜுகேஷன் இஸ் a passport to the future. நீங்க வந்து உங்களுடைய வாழ்க்கையை முன்னென்று செல்றதுக்கு எது பாஸ்போர்ட்? இன்னைக்கு நீங்க ரியாத்ல இருக்கிறீங்கல்ல, இந்தியாவுக்கு வரணும்னா என்ன செய்வீங்க? பாஸ்போர்ட் எடுத்து வருவீங்க. கரெக்டா? சோ அந்த பாஸ்போர்ட் மாதிரி எஜுகேஷன் தான் உங்களுடைய ஃபியூச்சருடைய பாஸ்போர்ட். நீங்க ஃபியூச்சர்ல முன்னேறி போகணும்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும்? நீங்க வந்து இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில அதற்கான ப்ரிப்பரேஷன் எல்லாம் பண்ணணும் அப்படின்ற ப்ராவர்ப் எல்லாம் என்ன செய்யறோம் நாம பாக்குறோம். சரி, நம்ம அடுத்தது என்னன்னு சொன்னா செல்ஃப் கான்பிடன்ஸ் அப்படின்ற டாபிக் நாம வந்திருக்கிறோம். எஜுகேஷன் சம்பந்தமான இம்பார்ட்டன்ஸை நாம கண்டிப்பாக ஒவ்வொரு பெற்றோர்கள், ஒவ்வொரு பிள்ளைகள், சிறு பிள்ளைகளா இருக்கிறாங்கன்னு சொன்னா பெற்றோர்கள் நீங்க என்ன செய்யுங்க? அதற்கான முக்கியத்துவத்தை நீங்க சொல்லணும். ஏன்னா நீங்க பேப்பர் படிப்பீங்க, நியூஸ் சேனல்ஸ் பார்ப்பீங்க, சில விஷயங்களை நல்ல நீங்க ஆராய்ச்சி பண்ணுவீங்க. அதெல்லாம் பிள்ளைகள் இடத்துல என்ன செய்யணும்னு சொன்னா சொல்லணும். பாருங்க இந்த எஜுகேஷனால எப்படி வந்திருக்கான் பாரு, இந்த மாதிரி நீனும் ஆகணும், இப்படி என்ற ஒரு ஆர்வம் எஜுகேஷன் சம்பந்தமாக பெற்றோர்கள் என்ன செய்யணும்? நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லி சொல்லி வளர்க்கக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கணும்.
பிள்ளைகள் எல்லாம் எப்படின்னு சொன்னா ஒரு ஒரு மரம் 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 வளர்க்குற மாதிரி தான். எப்படி அந்த மரத்தை வந்து நீங்க நல்ல பராமரிச்சு நல்ல தண்ணி ஊத்தி வளர்த்தீங்கன்னு சொன்னா நல்ல சுவையான காய்களை கொடுக்கும். அது இல்லாத ஒரு சூழ்நிலையா நீங்க வளர்த்தீங்கன்னு சொன்னா அதனுடைய பழங்கள் வந்து சுவையா இருக்காது. அப்ப நம்முடைய பிள்ளைகளை சுவையான ஒரு பெரும் மரமாக நாம வளர்க்கணும்னு சொன்னா நாம அதை சிறு வயதில் இருந்தே விதையை போடக்கூடிய அந்த சீட்ஸ் சொல்லுவாங்கல்ல, அந்த சீடை போடக்கூடிய நேரத்திலேயே நாம என்ன செய்யணும், நல்ல பிள்ளைகளை க்ரோ பண்ணி வந்துட்டே இருக்கணும். சரி, இப்ப செல்ஃப் கான்பிடன்ஸ்னா என்ன அப்படின்றத நாம முதலாவதாக பார்க்க போறோம். செல்ஃப் கான்பிடன்ஸ்னா என்ன, யாராவது சொல்லுங்களேன். தன்னம்பிக்கை அப்படின்னா என்ன? யாரு சொல்லுங்க. தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கை தான் என்னன்னு கேக்குறேன். தன்னம்பிக்கைன்றது தமிழ்ல, செல்ஃப் கான்பிடன்ஸ் இங்கிலீஷ்ல. தன்னம்பிக்கைன்னா என்ன, அது எங்க இருக்கு? நாம எந்த ஒரு விஷயத்தை பண்ணாலும் அதுல உறுதியா இருக்கணும். ஓகே, எந்த ஒரு விஷயத்தால நம்மளால முடியும்னு நினைக்கணும். எந்த விஷயத்தை பண்ணாலும் நாம வந்து முடியும் நினைக்கணும். அவங்க ஒரு நம்பிக்கை வேணும், நம்ம மேல நம்பிக்கை வைக்கணும். ஓகே, நம்பிக்கை, நம்ம மீது நம்ம நம்பிக்கை வைக்கணும். வெரி குட், சூப்பர். நம்ம மேலயே நம்பிக்கை வச்சுக்கிறது. ஓகே, சூப்பர் சூப்பர். சோ இது வந்து பாத்தீங்கன்னா கான்ஃபிடன்ஸ்னா என்னன்னு சொன்னா நம்ம மேல நாமளே நம்பிக்கை வைக்கிறது. உதாரணத்துக்கு கான்ஃபிடன்ஸ் வந்து நம்ம அடுத்தவங்க மேலதான் எப்பவுமே என்ன செய்வோம்னா அதிகமா வைப்போம். இப்போ ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணணும்னா நம்ம முதல்ல யாரை ஹெல்ப் கூப்பிடுவோம்னா நம்ம ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணி கூப்பிடுவோம். டேய் வாடா டேய் இந்த கொஞ்சம் ஹெல்ப் பண்றா அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா நம்மளை விட நம்ம மேல இருக்கிற நம்பிக்கையை விட நம்ம என்ன செய்யறோம், நம்ம ஃப்ரெண்டு மேல அதிகமா வைக்கிறோம். அது தப்பெல்லாம் கிடையாது. ஆனா நம்ம மேலதான் நம்ம முதல்ல வைக்கணும். ஒரு ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுக்கலாம், ஆனா அந்த வேலையை நான் செய்யவே முடியாது, நீ வந்தாதான் செய்ய முடியும்னு நினைக்கிறோம்ல. ஏதாவது ஒரு வேலை இருக்கும், உடனே நம்ம என்ன செய்வோம், ஃப்ரெண்டு கிட்ட இந்த வேலை என்னால முடியவே முடியாதுடா, நீ வந்தாதான்டா முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறோம்ல. அந்த கான்பிடன்ஸ் வந்து நம்ம இடத்துல குறைவா இருக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நாம ஃப்ரெண்டு மேல வைக்கிற கான்பிடன்ஸை விட நம்ம மேல அதிகமா வைக்கணும். இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன், ஒரு கிரிக்கெட் மேட்ச் விளையாடுறீங்க, ஓகேவா? கிரிக்கெட் எல்லாத்துக்கும் பிடிக்கும்ல, எல்லாத்துக்கும் ஆப்வியஸ்லி பிடிக்கும். மேபி அங்க என்ன ஸ்போர்ட்ஸ் எல்லாம் ஃபேமஸ்ன்னு தெரியல. இந்தியாலாம் பாத்தீங்கன்னா கிரிக்கெட் வந்து ரொம்ப விளையாடுவாங்க. ஸோ கிரிக்கெட்ல வந்து நீங்க டீம் கேப்டனா இருக்கிறீங்க. எத்தனை பேர் கிரிக்கெட் விளையாட தெரியும்? எனக்கு தெரியும் மாமா, எனக்கு தெரியும். ஓகே, சூப்பர் சூப்பர். ஓகே, ஸோ மேக்ஸிமம் எல்லாரும் கிரிக்கெட் விளையாடுறீங்க. வெரி குட். ஸோ ஸ்போர்ட்ஸ்ல நல்லா இருக்கிறீங்க. ஸோ கிரிக்கெட்ல வந்து நீங்க டீம் கேப்டனா இருக்கிறீங்கன்னு வச்சுங்களேன். ஒரு கிரிட்டிக்கலான டைம்ல வந்து நீங்க வந்து என்ன செய்றீங்கன்னா, ஒருத்தரை வந்து பவுலிங் போட கூப்பிடுறீங்க. லாஸ்ட் 1 hour இருக்குது, ஒரு 5 runs அடிக்கணும். ஸோ அந்த டைம் நீங்க பவுலிங் சைட்ல இருக்கிறீங்க. நீங்க டீம் கேப்டனா என்ன செய்வீங்க? யாருக்கு பவுலிங்? Excuse me, can you please say this in English so that it would be helpful for others? Okay. So thank you. Okay ஜி, அது ரெண்டுமே லாங்குவேஜ் போட்டுக்கலாமா எப்படி ஜி? இல்ல டோட்டலி நம்ம வந்து தமிழ் தான். கொஞ்சம் அவங்க சொல்றாங்க, கொஞ்சம் முக்கியமானது மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஓகே, ஃபைன், நோ ப்ராப்ளம். ஸோ இப்போ ஜஸ்ட் cricket match, we are just playing cricket. Okay, so while we play cricket, I am just trying to understand people like what is confidence na enna அப்படின்றத நான் வந்து ஜஸ்ட் புரிய வைக்கிறேன். நம்ம பொதுவா என்ன செய்வோம்னா, கிரிக்கெட் மேட்ச் விளையாடுறப்போ when we play cricket, நான் டீம் கேப்டன், I am like a captain of the team. So in a critical stage, ஒரு கஷ்டமான சூழ்நிலையில ஒரு பால் எடுத்து நான் என்ன செய்யறேன்னு சொன்னா, I am giving to a person. நான் என்னோட டீம்மேட், I will give the ball to the teammate. என்னோட டீம்மேட்டுக்கு வந்து என்ன செய்வேன்னா பாலை கொடுப்பேன். எப்படி நான் கொடுப்பேன் அவனுக்கு? யாருக்கு நான் கொடுப்பேன்? To whom I will give the ball for the last over to be bowled. யார் மேல நம்பிக்கை வச்சிருக்கீங்களோ அவங்க கிட்ட கொடுப்பீங்க. சூப்பர். So யாருக்கு as a captain upon who I have a confidence, I will give him. யார் மேல நான் நம்பிக்கை வச்சிருக்கனோ அவங்க கிட்ட தான் நான் பாலை கொடுப்பேன். ஏன் தெரியுமா? Why I want to give the ball to the confidence person? ஏன் வந்து நான் வந்து ஒரு கான்ஃபிடன்ஸான பர்சன் கிட்ட நான் பாலை கொடுக்கிறேன்? அவங்க ஜெயிப்பாங்க நம்ம நினைச்சிட்டு இருப்போம், அதனால. எக்ஸாக்ட்லி சூப்பர். சோ நான் ஏன் வந்து பாலை வந்து ஒரு கான்ஃபிடன்ஸான பர்சன் கிட்ட, why I am giving ball to the confidence person is he will make the match win.
சோ அந்த மேட்சை வந்து அவர் தான் வின் பண்ண வைப்பாரு. அதனாலதான் நான் அந்த கான்பிடன்ஸ் பர்சன் கிட்ட கொடுக்குறேன். இதே தான் உங்களுடைய லைஃப். திஸ் இஸ் வாட் யுவர் லைஃப். சோ நீங்க உங்க மேல கான்பிடன்ஸ் வச்சு இருந்தால்தான் உங்களுக்கு சக்சஸ். கான்பிடன்ஸ் இல்லாம உங்க மேலே உங்களுக்கு கான்பிடன்ஸ் இல்லைன்னா கண்டிப்பா என்ன செய்ய முடியாது, சக்சஸ் இருக்காது. கான்பிடன்ஸ் லெஸ் பர்சனுக்கு நீங்க பால கொடுத்தீங்கன்னா உங்களுக்கே என்ன செய்யாதுன்னா மேட்சை வின் பண்ண மாட்டோம், we will not win the match அப்படின்னு தோணும். So this is very very important. So every success there must be a self confidence. So every successல வந்து நமக்கு செல்ஃப் கான்பிடன்ஸ் என்றது கண்டிப்பா இருக்கணும். அப்ப நாம எப்படி மற்றவர்கள் மேல கான்பிடன்ஸ் வச்சு அவன் ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக கொடுக்கிறோமோ, நாம நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கணுமா இல்லையா? ஜெயிக்கணுமா இல்லையா? நம்ம வந்து என்ன செய்யணும், நம்ம வாழ்க்கையில we want to win in our life, we want to have a success in our life. So இதுக்காக நாம என்ன செய்யணும், நம்ம மீது கான்பிடன்ஸ் இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து சக்சஸ் வந்து கிடைக்கும். நமக்கே நம்ம மீது கான்பிடன்ஸ் இல்ல, we don't have confidence in ourselves அப்படின்னா கண்டிப்பா நமக்கு என்ன செய்யாது, சக்சஸ் ரேட் வந்து கண்டிப்பா percentage of success will be very less. So இத வந்து நாம வந்து ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். We can take many religions, like எந்த ரிலிஜியனை நீங்க எடுத்துக்கிட்டாலும், இஸ்லாம் எடுத்துக்கிட்டாலும், எதை எடுத்துக்கிட்டாலும் கான்பிடன்ஸ் சம்பந்தமாக, தன்னம்பிக்கை சம்பந்தமாக பல விஷயங்களை நமக்கு என்ன செய்யுது, சொல்லி காட்டுது. It tells many things. Like if you take any religion, you could find many things, many proverbs told by that religion that we need to have a self confidence. So that is very very important. அது ரொம்ப முக்கியம் நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டியது. And our just ஒரு சின்ன சாம்பிள் வீடியோ. So we are going to see a video of Nick Vujicic. இவங்க எத்தனை பேருக்கு தெரியும் இவரை? எனக்கு தெரியும். How many of people know எனக்கு தெரியும். I know. Okay, very good. So he is a person totally handicapped. So he has a phocomelia, that is like he is missing both his arms and legs. So you could see this picture, right? What he is doing actually, என்ன பண்றாரு இவரு இந்த பிக்சர்ல? ஸ்விமிங் பண்றாரு. சூப்பர். உண்மையிலே இது பாசிபிளா? நம்முடைய வாழ்க்கையில இது மாதிரி ஒரு பர்சனை வந்து நாம பார்த்திருக்க முடியுமா? ரெண்டு கைகளுமே இல்ல, காலுமே இல்ல. ஸ்விம்மிங்க்கு மெயினே வந்து லெக்ஸ் அண்ட் அந்த ஹேண்ட்ஸ் தான். அட்லீஸ்ட் ஃப்ரீ ஸ்டைல் ஸ்விம்மிங் பண்ணா கூட நமக்கு வந்து லெக் உடைய மூவ்மெண்ட்லாம் தேவைப்படும். பட் see this person how he is swimming in spite of his disorder. அவர் வந்து ஒரு ஊனமற்ற நிலைமையில இருந்தால் கூட you can see அவர் வந்து எப்படி ஸ்விம் பண்ண போறாரு. ஷார்ட் வீடியோ on that. வீடியோ தெரியுதா? இல்ல. ஓகே இப்ப தெரியுதா? ஓகே தெரியுது. சோ அவர் ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்டரி கொடுக்கறாரு. சோ அவருடைய மூவ்மெண்ட் பாருங்க. how confidence he is. அவர் பாருங்க எப்படி ஸ்விம் பண்ணிட்டே வராரு பாருங்க. அவரோட வாழ்க்கையில பாருங்க. சோ அவரை வந்து பெரிய பெரிய இதுல வந்து இன்டர்வியூஸ்க்காக கூப்பிடுறாங்க. तो दबा को देखो बोल. ஓகே சோ பிபிடி தெரியுதுன்னு நினைக்கிறேன். சோ தட் இஸ் வாட், இந்த கான்ஃபிடன்ஸ் வந்து நமக்கு இருக்கணும். எல்லாரும் பாத்தீங்களா அந்த வீடியோ? எப்படி இருந்துச்சு?
செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அவன் இருக்கு. Very nice. வெரி நைஸ். சோ இந்த Motivate. கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து நம்முடைய வாழ்க்கையில வந்து இது மாதிரி இருக்கணும். இந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் உண்மையிலேயே வந்து if we see a person like this we will we think like is he possible at least to do his basic things? அவருடைய பேசிக் திங்க பண்றதுக்கு அவரால முடியும் அப்படின்னு நம்ம நினைப்போமா? கண்டிப்பா நம்ம நினைக்க மாட்டோம். we feel pity on him. நம்ம வந்து ரொம்ப இறக்கப்படுவோம் அவர் மேல. பட் see him how confidence, எப்படி கான்ஃபிடன்ஸா இருக்காரு பாருங்க. அவர் ஸ்விம்மிங் வந்து பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து அவர்கிட்ட இருக்கு. ஸோ தட் இஸ் வாட் மீன்ஸ் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். இந்த அளவுக்கு ஒரு பெரிய உயர்ந்த இடத்துல ஒரு பெரிய எய்மா நம்முடைய செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வந்து இருக்கணும். சின்ன விஷயத்துல எல்லாம் நாம இதாயிடக்கூடாது. ஸோ தட் இஸ் வாட் எக்ஸாம்பிள் தட் ஐ வாண்ட் டு ஷோ யூ. ஸோ இதான் ஒரு எக்ஸாம்பிள் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் பத்தி. ஸோ இஃப் யூ டேக் இஸ்லாம் also what Allah says is like only when you change yourself then until what is themselves. So you need to change first yourself. That is what this verse tells in Islam. So we are going to see like how we are going to build this confidence. So இது வந்து கான்ஃபிடன்ஸ்னா என்ன அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் கரெக்டா. So இந்த கான்ஃபிடன்ஸை எப்படி பில்ட் பண்றது? There are many tips. Many people will give many tips. ஸோ அதுல சில டிப்ஸ் நாம வந்து என்ன செய்யறோம்னா பார்க்க போறோம். நம்முடைய கான்ஃபிடன்ஸ், எனக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் இவ்வளவு இருக்கு, அதை எப்படி நான் இன்க்ரீஸ் பண்றது, எப்படி நான் வந்து அதை வந்து பில்ட் பண்ணி கொண்டு போறது அப்படின்றத நாம ஸ்டெப் பை ஸ்டெப்பா நாம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் திங் அப்படி என்னன்னு சொன்னா growth mindset. This is what the important thing like growth mindset. பொதுவாகவே வந்து எல்லா பர்சன்ஸ்க்குமே வந்து 2 டைப் ஆஃப் மைண்ட் செட்ஸ் வந்து இருக்கும். ஒன்னு வந்து என்னன்னா growth mindset, இன்னொன்னு வந்து fixed mindset. ஓகே, சோ எல்லாத்துக்குமே ரெண்டு டைப் ஆஃப் மைண்ட் செட் இருக்கும். ஒன்னு வந்து ஃபிக்ஸ்டு மைண்ட் செட், ஒன்னு வந்து growth மைண்ட் செட். சோ ஃபிக்ஸ்டு மைண்ட் செட்னா என்னன்னா ஒரு விஷயத்தை வந்து நம்ம இவ்வளவுதான் பண்ண முடியும் அப்படின்னு நினைப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மேக்ஸ் இருக்கு. மேக்ஸ்ல வந்து நீங்க எவ்ரி டைம் ஆன் அன் ஆவரேஜ் ஒரு 70 மார்க்ஸ் எடுத்துட்டே வரீங்க. ஸோ உங்க மைண்ட் செட் எப்படி இருக்கும்னு சொன்னா, ஓகே என்னால 70 மார்க்ஸ் தான் எடுக்க முடியும், ஐ கேன் ஸ்கோர் ஒன்லி 17 மார்க் மேக்ஸ், ஸோ ஐ கேன் நாட் கிராஸ் பியாண்ட் தட் அப்படின்ற ஒரு ஃபிக்ஸ்டு மைண்ட் செட் சில பேத்துக்கு இருக்கும். சில பேத்துக்கு எப்படி இருக்கும்னு சொன்னா growth மைண்ட் செட். ஓகே இந்த வாட்டி 70, நெக்ஸ்ட் டைம் வந்து நான் ஒரு 75 எடுக்கணும், ஒரு 80 எடுக்கணும், ஒரு 90 எடுக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து இருக்கும். தட் இஸ் கால்ட் இம்ப்ரூவிங் மைண்ட் செட். எப்பவுமே வந்து ஃபிக்ஸ்டா இருக்க மாட்டாங்க அவங்க. ஸோ இம்ப்ரூவிங் ஃபேஸ்லயே அவங்களுடைய மைண்ட் செட்டை வந்து வச்சுப்பாங்க. அப்படிதான் நாம நம்முடைய மைண்ட் செட்டை மாத்தணும். எப்பவுமே ஃபிக்ஸ்டு மைண்ட் செட் வந்து நமக்கு இருக்கக்கூடாது. ஒரு விஷயத்த நம்ம செஞ்சிட்டோம், அதுல வந்து 70% ரிசல்ட், 70% சக்சஸ். ஸோ அடுத்த நம்முடைய அதே விஷயத்த செய்யும் போது 80% ஆக்கணும்ன்றத நம்ம மைண்ட் செட் இருக்கும். 70% வந்துச்சு, அது வந்தா போதும் அப்படின்லாம் என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா நாம நினைக்க கூடாது. ஸோ ஆல்வேஸ் வி ஷுட் ஹேவ் growth மைண்ட் செட். எந்த சேலஞ்ச் வந்தாலும் ஃபேஸ் பண்ணுவேன், நான் growthலயே போகுவேன், இம்ப்ரூவிங் ஃபேஸ்லயே போவேன் அப்படின்றதுதான் நம்முடைய மைண்ட் செட்டா இருக்கணும். திஸ் இஸ் a very important thing that we need to know for self confidence. ஓகேங்களா? சோ இதுல ஏதாவது டவுட் இருக்குதா? உங்களுக்கு என்ன மைண்ட் செட் இருக்குது எல்லாத்துக்கும்? growth மைண்ட் செட் வளர்த்துக்கலாமா? ஓகே சூப்பர். growth mindset. சூப்பர் சூப்பர் குட். ஓகே growth mindset இருக்குது. ஓகே ஓகே வெரி குட் வெரி குட். அந்த ரெட் டி-ஷர்ட் செம ஆக்டிவா இருக்காருன்னு நினைக்கிறேன். பயங்கரமா பின்னாடி இருந்து வந்தெல்லாம் சொல்றாரு. சூப்பர். ஓகே குட். சோ இந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ்ல நமக்கு முதல்ல இருக்கக்கூடிய டிப் என்னன்னா growth மைண்ட் செட். அந்த growth மைண்ட் செட் வந்து என்ன செய்யணும்னா நமக்கு வந்து இருக்கணும். சோ இது எல்லா விஷயத்திலுமே பேரண்ட்ஸுக்கு எடுத்துக்கிட்டா கூட இதே மாதிரி தான் இருக்கணும். ஒரு ஃபிக்ஸ்டா இருக்கக்கூடாது. சரிங்களா? அந்த மைண்ட் செட் வந்து எப்பவுமே growth மைண்ட் செட்டா நமக்கு வந்து டெவலப் பண்ணிக்கணும். சோ இதுக்கு பேரண்ட்ஸ் உடைய ஹெல்ப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ சில்ட்ரன்ஸ் வந்து அந்த growth மைண்ட் செட் பண்றதுக்கு என்னெல்லாம் தேவைன்றதை நீங்க பார்க்கணும். சோ அவங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன, இதுதான் ரொம்ப முக்கியம். growth மைண்ட் செட் வந்து பிள்ளைகளுக்கு வரணும். ஓகே, பட் as a parents what you should do? So what must be your thought on growth mindset? So is your child a growth mindset or fixed mindset? இத வந்து நீங்க நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். So fixed mindset-ஆ இருக்கறான், ஏன்னா அவனுக்கு தெரியாது ஒரே விஷயத்துல ஒரே மாதிரி தான் இருக்கறான் அப்படின்னா he is a fixed mindset.
ஸோ ஆஸ் எ பேரண்ட் வந்து நீங்க என்ன செய்யணும்னா அவனுடைய மைண்ட் செட்டை புரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி வளர்க்கிறது அப்படின்றத பார்க்கணும். அதுல ஒரு டிப் தான் என்னன்னா, யூ மஸ்ட் நோ ஹிஸ் ஸ்ட்ரென்த், வாட் ஆக்டிவிட்டி ஹி இஸ் ஹேவிங் எ ஸ்ட்ரென்த். ஸோ இதை வந்து தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் திங். So in the strength and weakness of every child must be known to his parents. Strength and weakness not only in his actual life, realistic life, even in his educational background. ஏதாவது ஒரு ஸ்கில் இருக்கும். யாருக்குமே ஒரு ஸ்ட்ரென்த் இல்லாத ஒரு பர்சன் நம்ம பார்க்கவே முடியாது. கண்டிப்பா எவ்ரி பர்சன் will have strength and weakness. So parents நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா அந்த ஸ்ட்ரென்த்தா இருக்கிற விஷயத்தை வந்து எப்படி grow பண்றதுன்னு பார்க்கணும். So what the thing, நீங்க உங்களுக்கு ஸ்ட்ரென்த்தா இருக்கிறது யோசிக்க கூடாது. நீங்க உங்களுக்கு பிடித்தமானதை நீங்க யோசிக்க கூடாது. பிள்ளைக்கு என்ன பிடிக்கும் அந்த விஷயம் வந்து if that is not against the human thing or against your religion, you can really do that. Okay, so that thing you need to keep in mind. நீங்க உங்களுடைய ரோல எப்படி இருக்கணும்னு சொன்னா அந்த growth mindset வந்து groom பண்றதுல தான் உங்களுடைய ரோல் இருக்கும். அந்த ஸ்ட்ரென்த்தை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு அதை எப்படி எல்லாம் வளர்க்கலாம். சில பேருக்கு வந்து ஸ்விம்மிங்ல திறமை இருக்கும். சோ அந்த திறமைய அப்படியே வளர்த்துட்டே போகணும். சில பேருக்கு வந்து ஸ்போர்ட்ஸ்ல திறமை இருக்கும். அந்த ஸ்போர்ட்ஸை வளர்த்துட்டே போகணும். சில பேருக்கு வந்து ரீசர்ச்ல திறமை இருக்கும். அந்த ரீசர்ச்சை வளர்த்துட்டே போகணும். So you must be very keen on children's education and his mindset and make in such a way that you need to grow him. Okay, so that's the thing I want to tell to the parents. Okay, so the next thing is you can see a proverb by George Bernard Shaw. So progress is impossible without change, and those who cannot change their minds cannot change anything. So ஒருத்தர் வந்து அவருடைய மைண்டை சேஞ்ச் பண்ணலனா எதுவுமே அவரால சேஞ்ச் பண்ண முடியாது. So mind is everything, right? So psychologically what you think in mind you will do, obviously. கரெக்ட்டா? உங்க மைண்ட்ல என்ன தோணுதோ அதை நீங்க செய்வீங்க. So உங்களுடைய மைண்ட் பாசிட்டிவா, உங்களுடைய மைண்ட் வந்து growth attitude இருந்துச்சுன்னா கண்டிப்பா that will change your life. So if a person is not ready to change his mind, he will not change anything. So in the proverb I just want you to look after that. So next thing என்னன்னு சொன்னா I can't do it. இது எத்தனை பேருக்கு தெரியும்? I can't do it. இத ரொம்ப நம்ம பயன்படுத்துவோம். யாரெல்லாம் பயன்படுத்துவீங்க? I can't do it. அம்மா என்னால பண்ண முடியாதுமா. அம்மா ஏதாவது வேலை சொல்லுவாங்கல்ல, டேய் கடைக்கு போயிட்டு வாடா அப்படின்னா, அம்மா என்னால முடியாதுமா. இந்த முடியாதுன்ற வார்த்தை எத்தனை பேர் அதிகமா யூஸ் பண்ணுவீங்க? Be frank. Super. Very good, super. I can't do it. Okay, very good. So maximum children's maximum என்ன செய்வோம்னா I can't do it. Oh super, I can do it. Very good. So maximum people எப்படி இருப்பாங்கன்னா I can't do it ன்றது அதிகமா வரும். இப்ப தமிழ் பேசுறவங்களா இருந்தா போமா எப்ப பார்த்தாலும் சொல்றேன் என்னால முடியாதுமா இப்படியே நாம என்ன செய்வோம்னா நம்முடைய லைஃபையே வந்து I can't do itன்ற மாதிரி மாத்திடுவோம். எதுவுமே முடியாதுன்ற வார்த்தை தான் ஃபர்ஸ்ட் வரும். அப்பா வந்து வாடா இது செய்வோம் வாடானா, அப்பா அதெல்லாம் என்னால முடியாதுப்பா நீங்களே பார்த்து அப்படின்ற மைண்ட் செட் தான் அதிகமா இருக்கும். அந்த மைண்ட் செட்டை we need to cut off. You could see the picture like you need to cut off the T what is there in the I can't do it. So அந்த T வந்து நீங்க கட் ஆஃப் பண்ணி எடுக்கணும். So that will make what it will make, like it will make I can do it. So every person should have a I can do it attitude. எல்லாரும் சொல்லுங்க I can do it. 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 Very good. So super. இந்த attitude தான் என்ன செய்யணும்னு சொன்னா எல்லாத்துக்குமே இருக்கணும். I can do it அப்படினு சொல்லணும். இப்ப மம்மி and dad வந்து சொன்னா Okay, super. So mommy and daddy ஏதாவது சொன்னா என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? I can do it. Very good, super. Okay, cool, super. யார் அது சின்ன பாப்பா? Very good, super. Okay, I can do it. இந்த attitude வந்து நமக்கு வளர்த்துக்கணும். Every time. Okay, good. Anytime, anything what we do, we must have a positive attitude. I can do it. I can't என்ற வேர்டே இருக்க கூடாது. அந்த T இருக்க கூடாது. அந்த T இருக்குல்ல, that's what is mean like. the T இருக்க கூடாது. Every time we should have a positive attitude and we should say that I can do it.
என்னால முடியும். Every time you should have a positive attitude. You shouldn't have a negative attitude. That is very, 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 very important. So parents, what can parents do in this role? So parents உடைய role இந்த portionல என்ன? We saw a parents role in mindset. So parents உடைய role வந்து இதுல என்ன அப்படினு பார்த்தா, you can make some pictures like I can do it proverbs, or I can do it pictures, or you could find in many places you will get I can do it snapshots like what I have in the PPT. The PPT ல இருக்கிற மாதிரி சில snapshots எடுத்து you can paste around your home. Like you can start seeing them and I can do it. எப்பவுமே ஒரு பாசிட்டிவா என்னால முடியும் இப்படியே தான் நம்ம நினைக்கிறோம். முடியாது அப்படின்ற வேர்டே வரக்கூடாது. சரிங்களா? எல்லாரும் அது மாதிரி இருக்கலாமா? இருக்கலாம். ஓகே சூப்பர். இன்ஷாஅல்லாஹ். Okay, super. Okay, super ma. So that's the thing. Okay, super. So that's the second thing I want to tell you about. I can do it. Okay. So next thing is like you need to face the problems. Problem எத்தனை பேருக்கு பிடிக்கும்? எனக்கு பிடிக்காது. Problemனா மேக்ஸ் ப்ராப்ளம் இல்ல. I mean anything. எனக்கு பிடிக்கும். எனக்கு பிடிக்காது. ஓகே சூப்பர். வெரி வெரி frank on that. ஓகே, யாருக்குமே பொதுவா ப்ராப்ளம்ஸ் வந்து பிடிக்காது. ஏன்னா we want to live a sophisticated life without problems, without any difficulties. எந்த டிஃபிகல்ட்டும் இல்லாம, எந்த ப்ராப்ளமும் இல்லாம we want to run our life. அப்படிதானே எல்லாத்துக்குமே பிடிக்கும். கஷ்டத்துல வாழணும்னு யாரும் நினைக்க மாட்டாங்கல்ல. எல்லாருமே என்ன செய்வாங்கன்னா ஒரு சந்தோஷமா வாழணும், ஹாப்பியா வாழணும், இப்படிதான் நம்முடைய ஃபுல் மைண்ட் செட்டே இருக்கும். பட் தட் வில் நாட் ஆக்சுவலி இன்க்ரீஸ் யுவர் கான்ஃபிடன்ஸ். உங்களுடைய கான்ஃபிடன்ஸை வந்து நீங்க ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ண அதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்க தான் உங்களுக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். அதான் ஒரு ப்ராவர்ப் சொல்றாங்க, டோன்ட் ரன் அவே ஃப்ரம் தி ப்ராப்ளம், ஜஸ்ட் ஃபேஸ் இட் அண்ட் ஃபிக்ஸ் இட். நீங்க அந்த ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணணும். அதுக்குன்னு ப்ராப்ளமை தேடி நம்ம போக கூடாது. வர்ற ப்ராப்ளமை தான் நம்ம பார்க்கணும். சரிங்களா? நீங்க ப்ராப்ளம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேடி எல்லாம் போக கூடாது. You should not search for the problem. Problem coming towards you. கஷ்டமான வேலை, இது டிஃபிகல்ட், அதை போய் நான் இது பண்றேன்னு நினைக்க கூடாது. ஒரு ப்ராப்ளம் வந்து உங்களுடைய வாழ்க்கையை நோக்கி it will come into your life. கரெக்ட் தானே? எந்த ப்ராப்ளமே வராம எந்த லைஃப் இருக்காது. So on the problem varappo you should start finding solution for that. So start finding solutions. Sir, okay, I have got a problem. I'm not able to study maths properly. I am not able to concentrate on maths because I am weak in maths. இந்த மாதிரி சில பேருக்கு ப்ராப்ளம் இருக்கும். So how can I overcome to that? எப்படி நான் வந்து அதை ஓவர்கம் பண்றது? நான் வந்து ஒரு எய்மா நான் வச்சிருக்கேன். So எப்படி நான் வந்து அதை ஓவர்கம் பண்றது அப்படின்றத நாம find பண்ணனும். We need to find a solution. I think somebody is annotating the pictures. Maybe somebody is having fun, I suppose. Okay. So problems இருக்குன்னு சொன்னா அத வந்து நாம ஃபேஸ் பண்ணனும். இப்போ மேக்ஸ் எனக்கு வரல. எத்தனை பேருக்கு மேக்ஸ் ரொம்ப பிடிக்கும்? ரொம்ப எனக்கு பிடிக்காது. Oh, somebody is typing max. What is 24 plus 11? 35. 35. Oh, super. 30. Okay. Oh, somebody is writing wrong. Okay. Stop annotating. No problem. Okay. So, உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்காது அப்படின்னா what you must do, அது பிடிக்க அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு வருதுன்னு சொன்னா you must find some solution for that. அதுதான் உங்களுடைய கான்ஃபிடன்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். எப்படி ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் கஷ்டமா இருக்குன்னு வச்சுங்க, அந்த கஷ்டத்தை நீங்க செஞ்சிட்டாலே உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் ஆல்ரெடி பில்ட் ஆயிரும். மேக்ஸ் வந்து உங்களுக்கு வரவே வராது. மேக்ஸ் போட்டு நீங்க ஒரே ஒரு தடவை, மேக்ஸ் வராத சொல்றவங்க ஒரே ஒரு தடவை கஷ்டப்பட்டு படிச்சு மேக்ஸ்ல நீங்க சென்டம் எடுத்தீங்கன்னா அதுக்கப்புறமா உங்களுடைய லைஃப்ல மேக்ஸ் கஷ்டமே சொல்ல மாட்டீங்க. ஏன் தெரியுமா? உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் ஆயிரும். இவ்வளவு கஷ்டமான மேக்ஸ், இவ்வளவு கஷ்டமான ப்ராப்ளம் நான் வந்து 100 எடுத்துட்டேனா, அப்ப நான் அடுத்து எல்லாமே என்ன செய்வேன் 100 தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஆல்வேஸ் யூ மஸ்ட் நோ டு ஃபேஸ் த ப்ராப்ளம்
maybe I don't know how to erase this one. Okay, somebody can help in erasing. அஸ்ஸலாமு மகேஷ் பாய், உங்க ஸ்கிரீனை வந்து அன்ஷேர் பண்ணிட்டு திருப்பி ரீஷேர் பண்ணுங்க. அப்படியா? அன்ஷேர் பண்ணிட்டு ஓகே, இப்போ பண்ணுங்க. ஓகே ஃபைன். ஓகே டன். ஓகே ஓகே. சோ எப்பவுமே ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா, மேக்ஸ் வரல, சயின்ஸ் வரலன்னா ஒரு தடவை அதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிங்க. எக்ஸ்கியூஸ் மீ, யா இந்த எல்லாரையும் மியூட் பண்ண சொல்லுங்க. ஆன்சர் பண்ணும்போது மட்டும் அன்மியூட் பண்ண சொல்லுங்க. யா ஓகே Okay. டிஸ்ட்ராக்ட் ஆகுது. யா மேபி எவ்ரிபடி கேன் கோ ஆன் மியூட். எல்லாரும் கொஞ்சம் மியூட்டுக்கு போயிருங்க, so that வாய்ஸ் நாய்ஸ் வந்து இல்லாம இருக்கும். ஓகே ஃபைன். சோ ஒரு ப்ராப்ளம் நமக்கு வருது. இப்போ பொதுவாவே பேரண்ட்ஸ் என்ன செய்வாங்கன்னா, அவங்க பிள்ளைகளை வந்து தங்க மாதிரி பார்க்கணும்னு நினைப்பாங்க. எல்லா பேரண்ட்ஸ் அப்படிதான் நினைக்கிறாங்க. ஐயோ, எல்லாரும் ஃபேஸ் ரியாக்ஷனே பயங்கரமா இருக்கு அப்படி நினைக்கிறது இல்லையா அவங்க பேரண்ட்ஸ்? ஓகே ஓகே, சோ கூல். சோ எல்லா பேரண்ட்ஸ்மே வந்து அவங்க பிள்ளைகளை வந்து ரொம்ப பிடிக்கும். சில டைம் திட்டினா கூட ஒரு பாசத்தினால தான் திட்டுவாங்க, கரெக்டா? they will have some affection on you. சோ அந்த பாசத்தினால தான் இது பண்ணாத அது பண்ணாதன்னுவாங்க. சோ ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ண வந்து பேரண்ட்ஸ் வந்து நீங்க வந்து ஃப்ரீயா விடணும் அவங்கள. சோ நீங்க அந்த சொல்யூஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும். ஒரு மேக்ஸ் அவனுக்கு வரலன்னா நீங்க அதுல வந்து ஹெல்பிங் ஹேண்ட் வந்து கொடுக்கணும். இப்படி பண்ணு, அப்படி பண்ணு, இந்த மாதிரி ஈஸியா பண்ணு, ஓ எய்ம் இதுதான், இதை நோக்கி நீ இப்படி போ, இப்படி சொல்யூஷன் அவனுக்கு ஃபைண்ட் பண்ண கொடுத்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அவன் வந்து பாசிட்டிவா வச்சான்னு சொன்னா அவனுடைய கான்ஃபிடன்ஸ் 200% இன்க்ரீஸ் ஆகும். எப்பவுமே நார்மல் டைம்ல அவனுக்கு கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுறதை விட ஒரு ப்ராப்ளம் அவன் ஃபேஸ் பண்ணி அதுக்கான சொல்யூஷனை கண்டுபிடிச்சு அதுல அவனுக்கு வரக்கூடிய அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து 200% இருக்கும். So because he is finding the problem, he is in a difficult situation, அவனால அது பெரிய ப்ராப்ளமா நினைக்கிறான். So அதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிச்சு he is relieved from the problem. அவன் வந்து he is going out of the problem, so he will be very happy and automatically his confidence will increase. So that what every parent should be very keen on that, and even the children's. Okay, the next thing என்னன்னா, okay, overcome your weakness. So உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல வந்து நீங்க இன்க்ரீஸ் பண்ற அந்த டிப் என்னன்னு சொன்னா, உங்களுடைய வீக்னஸை வந்து நீங்க ஓவர் கம் பண்ணி உங்களுடைய ஸ்ட்ரென்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ ஒரு வீக்னஸ் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், ஒரு காமெடியா பாத்தீங்கன்னா, சில பேருக்கு பிரியாணி ரொம்ப பிடிக்கும்ல. எல்லாத்துக்கும் பிரியாணி பிடிக்குமா? பிடிக்கும். ஓகே சூப்பர். ஓகே, எல்லாரும் அல்ஹம்துலில்லாஹ் சாப்பிட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மேபி ஒரு 2 days பேக்கா? ஓகே, 2 days பேக் வந்து எல்லாருமே வயிறு ஃபுல்லா பிரியாணி சாப்பிட்டிருப்பீங்க ஆஃப்டர் a long fasting period. ஓகே, வெரி குட். சோ சில பேருக்கு அது அடிக்டடா இருப்பாங்க. சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சாப்பிடுறப்போ தண்ணி குடிப்பாங்கல்ல, தண்ணி குடிச்சிட்டே இருப்பாங்க. சில பேர் சாப்பிடுறப்ப என்ன செய்வாங்கன்னா தண்ணி குடிச்சிட்டே இருப்பாங்க. இது வந்து ஒரு வீக்னஸ் ஆக்சுவலி. ஓகேவா? ஆக்சுவலா என்னது, தண்ணி வந்து குறைவா குடிக்கணும், சாப்பிட்ட பிறகு குடிக்கிறதா கரெக்ட். சோ இது வந்து ஒரு வீக்னஸ். இந்த வீக்னஸை நீங்க ஓவர் கம் பண்ணணும். இந்த ஓவர் கம் நீங்க எப்படி பண்ணுவீங்கன்னா, சில விஷயத்திற்கு நீங்க அடிக்டடா இருந்தா அந்த அடிக்ஷனை வந்து நீங்க ரிமூவ் பண்ணீங்கன்னா யூ வில் ஓவர் கம் யுவர் வீக்னஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், உங்களுக்கு வந்து ரொம்ப தண்ணி குடிச்சிட்டே இருக்கிறீங்க. ஒரு 2-3 தடவை நீங்க சாப்பிட்றப்போ தண்ணியே பக்கத்துல வைக்காம நீங்க வந்து நல்ல மெதுவா சாப்பிட்டு முடிச்சிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு கான்பிடன்ஸ் வரும். இத்தனை நாளா நம்ம என்ன மைண்ட் செட்ல இருந்தோம், தண்ணி பக்கத்துல இருந்தாதான் சாப்பாடே வாயில வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்ல இருந்தோம். கரெக்டா? ஃபுட் ஒன்லி ஃபுட் இஸ் அவைலபிள் இன் த ஃப்ரண்ட், ஒன்லி இஃப் வாட்டர் இஸ் அவைலபிள் ஐ வில் ஈட் த ஃபுட். இந்த மைண்ட் செட்ல இருந்தோம். பட் உங்களுடைய வீக்னஸே அதுதான், தண்ணியே இல்ல. யூ ஆர் ஓவர் கமிங் யுவர் வீக்னஸ். யூ ஆர் ட்ரைங் டு ஹேவ் த ஃபுட் வித்வுட் வாட்டர். ஸோ ஒன்ஸ் அந்த ப்ராசஸை நீங்க அந்த சாப்பாடை சாப்பிட்டு முடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா ஒரு கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஓ, சாப்பாடு தண்ணி இல்லாம கூட சாப்பாடு சாப்பிடலாம் போல. ஸோ நெக்ஸ்ட் டைம் யூ வில் ஹேவ் a self confidence that even if I don't have a water to drink at the time of eating, I can
ஐ கேன் ஈட் மை ஃபுட். அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன் இது. ஸோ இது வந்து உங்களுடைய லைஃப் ப்ராசஸ் எல்லாமே நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். உங்களுடைய வீக்னஸ் எது அப்படின்னு பார்க்கணும். அதை நீங்க ஓவர் கம் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்னு பார்க்கணும். உங்களுடைய ஸ்ட்ரென்த் எதுன்னு பார்க்கணும். அதை இம்ப்ரூவ் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்னு பார்க்கணும். இது ரெண்டுமே ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் ஆகணும், வீக்னஸ் வந்து ரெடியூஸ் ஆகணும். இது ரெண்டுமே ப்ராசஸ் எல்லாம் ஆவரேஜா நீங்க கரெக்டா நடந்துச்சுன்னு சொன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னு சொன்னா உங்களுடைய அந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூட், உங்களுடைய பாசிட்டிவ் அந்த செல்ஃப் கான்பிடன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்படி பண்ணலாமா? யாருக்கு இந்த மாதிரி வீக்னஸ் இருக்கிறவங்க எல்லாம் நீங்க என்ன செய்யுங்க, யூ ஷுட் ட்ரை ஓவர் கம். உங்களுடைய நீங்க பேரண்ட்ஸ் கூட என்ன செய்யணும்னா யூ ஷுட் ஹெல்ப் தி சில்ட்ரன். அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும், நீ பண்ண முடியும் அப்படின்ற மாதிரிலாம் என்ன செய்யணும், யூ ஷுட் ஹெல்ப் த சில்ட்ரன். ஸோ திஸ் த next point I want to tell you. So you can see Abdul Kalam. So what actually, who is he? He's a big scientist throughout the world, known for big science researches. அவருடைய wordings பாருங்க, confidence and hard work is the best medicine to kill the disease called failure. ஒருத்தர் ஃபெயிலியர் ஆயிட்டே இருக்காருன்னா அதை எப்படி கில் பண்ண முடியும், சாகடிக்க முடியும்னா உங்களுடைய கான்ஃபிடன்ஸை வச்சு தான் அதை சாகடிக்க முடியும். கான்ஃபிடன்ஸே இல்லைன்னா உங்களால என்ன செய்ய முடியாதுன்னா உங்களுடைய ஃபெயிலியரை வந்து ஓவர் கம் பண்ணவே முடியாது, உங்களுடைய வீக்னஸ் ஓவர் கம் பண்ணவே முடியாது. ஸோ யூ மஸ்ட் கீப் இன் மைண்ட் தட் ஒன். நெக்ஸ்ட் திங் என்னன்னு சொன்னா அப்ரிசியேஷன். ஸோ அப்ரிசியேஷன் யாருக்கு ரொம்ப பிடிக்கும்? பாராட்டினா யாருக்கு ரொம்ப பிடிக்கும்? வெரி குட். எனக்கு பிடிக்கும் சொல்லு. எனக்கு சார் சொல்லிட்டு மியூட்டுக்கு போயிருங்க. வெரி குட். ஓகே. சோ அப்ரிசியேஷன் எல்லாத்துக்குமே பிடிக்கும். ஓகே சூப்பர். ஓகே அப்ரிசியேஷன் வந்து எல்லாத்துக்குமே பிடிக்கும். கரெக்ட்டா? ஸ்கூல்ல வந்து ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கறீங்க, யாருமே உங்களை அப்ரிசியேட் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு யாருமே உங்களுக்கு அப்ரிசியேஷன் கொடுக்கலன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? அடுத்த தடவை ஃபர்ஸ்ட் மார்க் எடுப்பீங்களா? ஏன்டா ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தோம், யாருமே நம்மள வந்து பாராட்ட மாட்டிருக்காங்களே, ஒரு மிஸ் கூட கூப்பிட்டு நல்லா பண்ணப்பா அப்படின்னு சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய அந்த கான்பிடன்ஸ் வந்து குறைஞ்சிரும். என்னதான் நம்ம சக்சஸா பண்ணிட்டு இருந்தா கூட அப்ரிசியேஷன் இல்லைன்னு சொன்னா நம்மளுடைய கான்பிடன்ஸ் லெவல் குறைஞ்சிரும். ஒரு பெரிய விஷயம் நீங்க சாதிக்கிறீங்க, பெருசா கொண்டு வந்து நீங்க உலகத்துக்கு காமிக்கிறீங்க, உங்க பேரண்ட்ஸ்ட காமிக்கிறீங்க, உங்க பேரண்ட்ஸ் வந்து அப்படியாடா சரி ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா அடுத்த தடவை அந்த விஷயத்த பண்ணணும்னே தோணாது. ஸோ பேரண்ட்ஸ் உடைய பார்ட் வந்து இதுல ரொம்ப முக்கியம். அவங்கள அப்ரிஷியேட் பண்ணிக்கிறது பெருசா நடக்காது. பேரண்ட்ஸ் என்ன செய்யணும், டீச்சர்ஸா இருக்கிறவங்க என்ன செய்யணும்னா அப்ரிசியேஷன் வந்து அதிகமா பண்ணணும். சின்ன விஷயத்த தான் பையன் பண்ணுவான், கரெக்டுங்களா? சின்ன விஷயத்த பண்ணும்போது கூட நீங்க அதை வந்து பெரிய அப்ரிசியேஷன் வந்து கொடுக்கணும். மேபி ஒரு பொருளா வாங்கி கொடுக்கலாம், இல்ல வேர்டிங்ஸ்ல பொருளா முடியலனா கூட ஒரு வேர்டிங்ஸ்ல பேரண்ட்ஸ் என்ன செய்யணும்னா யூ மஸ்ட் அப்ரிஷியேட் பீப்புள். ஸோ ஒரு ஃபெயிலியர் ஆச்சுன்னா கூட ஈவன் இஃப் தி சைல்ட் இஸ் ஃபெயிலிங் இன் சம்திங், ஒரு விஷயத்த முயற்சி செஞ்சு பண்ணும்போது ஃபெயில் ஆயிடுறான், ஒரு ஃபெயிலியர் ஆயிருது, ஒன்னும் பிரச்சனை இல்லை, யூ மஸ்ட் அப்ரிஷியேட் இட். பரவாயில்லடா நீ இதையாச்சும் பண்ணியே, நீ இதையாச்சும் சாதிச்சியே, நீ இது மாதிரி பண்ணியே. யூ மஸ்ட் ஆல்வேஸ் ஹேவ் அப்ரிசியேஷன் மெசேஜஸ் டு த சில்ட்ரன். இந்த பேரண்ட்ஸ் வந்து இத வந்து ரொம்ப கவனமா வச்சுக்கோங்க. எந்த விஷயத்த பண்ணாலும் டீக்ரேடே பண்ணக்கூடாது, டீக்ரேடிங்கே இருக்கக்கூடாது. சின்ன விஷயத்த பண்ணலாம், அது உங்களுக்கு அது சில்லியா இருக்கலாம், அவனுக்கு பொறுத்த வரைக்கும் அது பெரிய விஷயம். ஆனா உங்களுக்கு அது வந்து ரொம்ப சின்ன விஷயமா இருக்கலாம். என்னடா இதுதானே பெரிய மேட்டரா அப்படின்னு நீங்க நினைச்சிடக்கூடாது, அப்படி சொல்லிடவும் கூடாது. சூப்பர்ரா இதுதான் பெரிய மேட்டர், இது நல்லா பண்ணிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன செய்யணும், உங்களுடைய அந்த பிள்ளைகளை அப்ரிசியேஷன் மெசேஜஸ் வந்து அதிகமா கொடுத்துட்டே இருக்கும். அது ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யும்னா செல்ஃப் கான்பிடன்ஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கும். ஓகே நம்ம அப்பா வந்து அப்ரிஷியேட் பண்றாங்க, நமக்கு ரிவார்ட் கிடைக்குது, நமக்கு இந்த பொருள் கிடைக்கும், நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தோம்னா நம்ம அப்பா இது வாங்கி தருவாங்க. இந்த மாதிரி அப்ரிசியேஷன் த்ரூ எனி டாய்ஸ் ஆர் எனி திங்ஸ் ஆர் அப்ரிசியேஷன் த்ரூ வேர்ட்ஸ், இந்த ரெண்டு டைப்பாவும் இருக்கலாம். ஒன்னே பொருளை கொடுத்து நீங்க அப்ரிஷியேட் பண்ணலாம், ஆர் எல்ஸ் யூ கேன் ஜஸ்ட் give your words, உங்களுடைய வார்த்தைகளை சொல்லி அப்ரிஷியேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி எவ்ரி ஆஸ்பெக்ட் எதை பையன் செஞ்சாலும் யூ மஸ்ட் அப்ரிஷியேட் ஹிம் ஃபார் எவ்ரிதிங். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பசங்களோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸை இன்க்ரீஸ் பண்றதுக்கு. தட் இஸ் வாட் ஐ வாண்ட் டு டெல் இன் தட் ஸ்லைட். ஸோ வாட் யூ ஷுடன்ட் டு, இது வரைக்கும் நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றத பார்த்தோம். பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருக்கணும், growth மைண்ட் செட் இருக்கணும், எல்லாமே வந்து நாம பார்த்தோம்.
what we should not do is we should not have negative thoughts. நெகட்டிவ் மைண்ட் செட்டே நமக்கு இருக்க கூடாது. கரெக்ட்டுங்களா? நமக்கு வந்து ஓகே ஸ்டாப் ஆயிடுச்சா ஸ்கிரீன்? ஓகே ஸ்கிரீன் தெரியுதா? ஓகே தெரியுது. ஓகே மேபி ஜி ஒரு 5 minutes எடுத்துக்கலாம்ல, 5 to 10 minutes குள்ள. நோ இஷ்யூஸ். என்னாச்சு? இல்ல 8:30 ஆயிடுச்சு. சோ நோ இஷ்யூஸ் இல்ல, 5 to 10 minutes எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஒரு 10 minutes கூட எடுத்துக்கலாம். ஓகே கேட்டத லேட் பண்ணோம். லேட் தான பண்ணோம். ஓகே ஃபைன், थैंक यू. ஓகே. சோ எதை பண்ண கூடாது? we should not have always we should not have negative thoughts. நெகட்டிவா நம்ம நினைக்கவே கூடாது. நெகட்டிவ் நம்ம நினைச்சோம்னு சொன்னா நம்ம கான்ஃபிடன்ஸை நம்ம இழந்துருவோம். ஸோ நெகட்டிவ் தாட்ஸ் வந்து எதுலயுமே இருக்கக்கூடாது. எந்த விஷயத்த செஞ்சாலும் ஓகே ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடா பார்க்கணும். அதான் எல்லா விஷயத்திலும் நம்ம பார்க்கணும். யாரை நம்ம பார்த்தா கூட பாசிட்டிவா பார்க்கணும். நெகட்டிவ் தாட்ஸ் வந்து நம்முடைய மைண்ட்ல வந்து இருக்கவே கூடாது. ஸோ அதை வந்து டோட்டலி we must remove from our mind. ஸோ நெகட்டிவ் தாட்ஸ் should be removed. நெக்ஸ்ட் வந்து losing hopes in failures. ஸோ ஒரு ப்ராவர்ப் சொல்லுவாங்க, ஒரு ஃபேமஸ் ப்ராவர்ப் ஃபார் ஃபெயில்யூர். என்னது அது? Failure is a stepping stone to success. Yeah, superb. So failures are the stepping stones for success. So stepping stones for success na நீங்க failure ஆக ஆக ஒரு படி எடுத்து வைக்கிறீங்க, ஃபெயில் ஆகுறீங்க. அதுதான் படியில நீங்க கீழே இறங்கல, மேல போறீங்கன்னு சொல்றாங்க. So that's the stepping stone for success. Success இங்க இருக்குது, நீங்க இங்க இருக்கிறீங்க. படி எடுத்து வச்சா ஃபெயில் ஆகுறீங்கன்னா நீங்க முன்னோறி போறீங்கன்னு அர்த்தம். ஸ்டெப் மேல ஏறிட்டே போறீங்கன்னு அர்த்தம். சோ உங்களுக்கு எப்படி இருக்கணும்னா யூ மஸ்ட், உங்களுடைய ஹோப்ஸே போக கூடாது. ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு. யூ மஸ்ட் பி ஹர்ட் அபவுட் a famous person, தாமஸ் ஆல்வா எடிசன். யார் அவங்க? பல்ப் கண்டுபிடிச்சவங்க. பல்ப் யா, எல்லாருமே வெளிச்சமா என் கண்ணுக்கு தெரியுறீங்கன்னு சொன்னா தாமஸ் ஆல்வாவுடைய எடிசனுடைய இன்வென்ஷன் தான் எனக்கு கண்ணுக்கு தெரியுது. கரெக்டா? இல்லைன்னா இவ்வளவு பிரைட்டா நம்ம தெரியுமா? கண்டிப்பா தெரிய மாட்டோம். சுத்தி எல்லா வீட்லயும் லைட் இருக்கிறதுனாலதான் உங்க ஃபேஸ நான் பார்க்க முடியுது, என் ஃபேஸ நீங்க பார்க்க முடியுது. நமக்கு இப்ப லைட்னா சின்ன விஷயமா நினைக்கலாம், ஒரு பல்பு தானே அப்படின்னு. ஆனா இதை கண்டுபிடிச்சவரு எப்படி கண்டுபிடிச்சாரு தெரியுமா? he was no more going to schooling. அவர் ஸ்கூல்ல வந்து ரொம்ப வீக்கான பர்சன். அவர் எதுவுமே he will not understand anything in the school. Even teachers would blame him for his poor studies. அவர் ஒழுங்காவே படிக்க மாட்டாரு. அவங்க அம்மா தான் என்ன செய்யறாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு அந்த கான்பிடன்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்றாங்க. ஸ்கூல்ல இருந்து கூட்டு வந்து எல்லா விஷயத்தையும் அவங்க அம்மா தான் கத்து தர்றாங்க. எல்லாமே கத்து கொடுத்து ஒரு கட்டத்துல அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாதப்போ he was in a need of some light. ஸோ லைட் இருந்தாதான் பார்க்க முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது அவங்களுக்கு ஒரு தாட் வந்துச்சு. என்ன தாட் வந்துச்சுன்னா, I am facing a problem. My mother want to have some medication with light. So அந்த லைட் இல்ல, நைட் ஆயிடுச்சு, லைட் இல்ல, என்ன பண்றது? He is facing a problem. He is finding a solution for that. அதான் முன்னாடி சொன்னேன், ஒரு ப்ராப்ளம் வரும்போதுதான் கான்ஃபிடன்ஸ் லெவல் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும். சோ அவர் என்ன செய்யறாருன்னா ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றாரு. அவங்க மதருக்கு உடம்பு சரியில்லை, he is facing a problem. So he is finding a solution with the type of his invention கண்டுபிடிக்கிறாரு. அவர் ஒரு பல்பை கண்டுபிடிக்கிறாரு, ஃபிலமெண்ட்லாம் வச்சு பல தடவை. he is failing nearly more than 70 times. he is failing. ஒரு தடவை இல்ல, one time two time இல்ல, 70 times he is failing. So even though he is failing many times, he is able to finally have a success and find a bulb. அவர் பல்பு கண்டுபிடிக்க முடியுது. அவருடைய வைஃப் கூட என்ன செய்வாங்கன்னா, இத்தனை தடவை ஃபெயிலியர் வந்துட்ட பிறகு இதுக்கு மேல உங்களால முடியாதுன்னு சொல்றாங்க, பட் he is able to find bulb. he is able to invent bulb. பல்பை கண்டுபிடிச்சு இன்றைக்கு எல்லாருமே உலகத்துல எல்லாருமே பல்ப் இல்லாம இருக்க முடியாது. கரெக்டா? வெளிச்சம் இல்லாம நைட் இருக்கவே முடியாது. so that is what his invention. whole world is எப்படி அந்த ஐடியா வந்திருக்கும்? அவருக்கு எப்படி ஒரு ஐடியானா, சோ அவருக்கு ஒரு சொல்யூஷன், ஒரு ப்ராப்ளம் வருது. அவங்க மதருக்கு வந்து உடம்பு சரியில்லாம போகுது. அப்ப டாக்டர் வந்து சம் சார்ட் ஆஃப் லைட் இருந்தாதான் பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன். ஐ டோன்ட் நோ ரியலி வாட்ஸ் ஆக்சுவலி த டிசீஸ் ஹிஸ் மதர் ஹேஸ். அவங்க மதர் வந்து உண்மையில எப்படி இருந்துச்சுன்னு தெரியல. அந்த கஷ்டம் வந்து அவருக்கு வருது, லைட் தேவைப்படுது அவருக்கு. ஸோ ஒரு நைட் டைம் ஆயிடுச்சு, அந்த டைம்ல வந்து லைட் இல்லாம இருக்கிறாங்க அந்த காலத்துல. ஸோ இப்பதானே எல்லாமே லைட் இருக்குது. ஒரு 50 years பேக்லாம் போனீங்கன்னா பெரும்பாலும் இடத்துல லைட்லாம் இருக்காது.
So 50 years back and அவர் இருக்கிற டைம்ல லைட்டே இல்ல. So he was in need of some sort of light. So மார்னிங் சன்லைட் இருக்கு, நைட் ஆனா லைட் இல்ல, என்ன பண்றதுன்னு தெரியாம அவருடைய இன்வென்ஷனை வந்து ஸ்டார்ட் பண்றாரு. This is what is the first clue he is getting to find an invention. So இதான் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் அவருக்கு வந்து வருது. So that was a small story that I want to tell about Thomas Alva Edison. So இந்த மாதிரி எத்தனை தடவை நாம ஃபெயில் ஆனாலும் நாம வந்து நம்முடைய ஹோப்ஸ், நம்முடைய கான்ஃபிடன்ஸ் லெவலை இழந்துடக்கூடாது. So that is what a main thing we need to know. So அதே மாதிரி வந்து சில பேர் அந்த ஃபெயிலியூரை பத்தி திங்க் பண்ணிட்டே இருப்பாங்க. தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து அந்த ஃபெயிலியூரை பத்தி திங்க் பண்ணிட்டு இருந்தா அவருடைய வாழ்க்கையே கழிஞ்சிருக்கும். கரெக்டா? ஸோ நாம வந்து தேர்ட் பாயிண்ட் அதுதான், நம்ம வந்து ஒரு ஃபெயிலியூர் ஆயிடுச்சுன்னா அந்த ஃபெயிலியூரை பார்க்க கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எக்ஸாம் எழுதிட்டு வரீங்கல்ல, எக்ஸாம் எழுதிட்டு வந்த பிறகு பசங்க என்ன செய்வாங்க தெரியுமா? எக்ஸாம் எழுதிட்டு வந்த பிறகு மேக்சிமம் பசங்க என்ன செய்வாங்கன்னா பக்கத்துல உள்ளவன்ட்ட வெளியே எக்ஸாம் எழுதிட்டு வெளியே வருவாங்க, வந்தோடனே கேட்பாங்க, நீ இந்த 10th ஆன்சர் என்ன எழுதுன, ஏவா பியா அப்படின்னு கேட்பாங்க. அவர் வந்து இல்ல நான் பி எழுதுனேன், பியா கரெக்ட், இல்ல தப்பு, பி தப்பு, ஏதான் கரெக்ட் அப்படின்னு சொன்னாருன்னா நம்ம பின்னு எழுதிருப்போம், நம்ம ஒரு ஆன்சர் எழுதிருப்போம், அது வந்து தப்பா இருக்கும், அவர் கரெக்டா எழுதிருப்பாரு. நம்ம இந்த கிளாரிட்டி கேட்கிறப்போ என்ன ஆகும்னா நம்முடைய கான்பிடன்ஸை இழந்துருவோம். அதனால பொதுவா எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து நம்ம சைலண்டா என்ன செய்யணும், எழுதின எக்ஸாம் முடிஞ்சு போச்சு, அதை பத்தி எல்லாம் யோசிக்கவே கூடாது, அதை பத்தி வந்து நம்ம டிஸ்கஸ் கூட பண்ணக்கூடாது. நம்ம அந்த ஃபெயிலியூரை பத்தி திங்க் பண்ண ஆரம்பிச்சோம்னா நம்முடைய சக்சஸ், நம்முடைய கான்பிடன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சிடும். அடுத்த எக்ஸாம்க்கு உங்களால படிக்கவே முடியாது. ஐயோ அந்த எக்ஸாம்ல தப்பு பண்ணிட்டேனே, ஃப்ரெண்டு வேற இதுதான் கரெக்ட் ஆன்சர் சொன்னானே, நான் வேற தப்பா எழுதிட்டேனே, இதை பத்தியே நம்ம திங்க் பண்ணோம்னா நம்மளால என்ன செய்ய முடியாது, கான்பிடன்ஸ் வந்து இருக்காது. ஸோ தட் திங் யூ நீட் டு ரெடியூஸ் ஃப்ரம் யுவர் மைண்ட். ஸோ அதே மாதிரி அடுத்தவங்க வந்து நெகட்டிவ் ஃபீட்பேக் எல்லாம் கொடுப்பாங்க, பாத்திருக்கீங்களா? அடுத்தவங்க என்ன செய்வாங்கன்னா நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸ் வந்து கொடுப்பாங்க. எப்படின்னா நீங்க வந்து டே இதெல்லாம் உன்னால முடியாதுடா, யார் சொல்லிருக்காங்களா அந்த மாதிரி? பேரண்ட்ஸ்லாம் அந்த மாதிரி சொல்லுவாங்களா? இல்ல. வெரி குட், சூப்பர். எங்க மாமா சொல்லுவாங்க. ஓகே, சோ அந்த நெகட்டிவ் தாட்ஸ் வந்து நம்முடைய காதுகள்லயே கேட்க கூடாது. என் ஃப்ரெண்ட் மாமா சொல்லுவாங்க. ஓகே, சோ நெகட்டிவ் தாட்ஸ் வந்து நாம என்ன செய்ய கூடாதுன்னா மைண்ட்லயே வைக்க கூடாது. நெகட்டிவ் தாட்ஸ் யார் சொன்னாலும் அதை உள்வாங்க கூடாது. ஒன்லி பாசிட்டிவ் தாட்ஸ் மட்டும் தான் வரணும். அப்ரிசியேஷன்ஸ் அந்த மாதிரி தான். நெகட்டிவா பேசினா அதை வந்து நீங்க என்ன செய்யறாதீங்க, டோன்ட் பாதர் அபவுட் நெகட்டிவ் தாட்ஸ். ஈவன் இஃப் அதர் பீப்புள் வேற ஒருத்தவங்க நெகட்டிவ் தாட்ஸ் கொடுத்தா கூட, இஃப் தே ஃபீட்பேக் அபவுட் நெகட்டிவ் தாட்ஸ், ஜஸ்ட் ரிமூவ் ஃப்ரம் யுவர் மைண்ட். நீங்க அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை. ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் யுவர் சக்சஸ். உங்களுடைய சக்சஸ்ல நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க, நெகட்டிவ் தாட்ஸை ரிமூவ் பண்ணுங்க. அதே மாதிரி கடைசியா என்னன்னு சொன்னா டோன்ட் கம்பேர். இது வந்து பெரும்பாலும் பண்றீங்க. என்ன ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாருடா அவெல்லாம் நல்லா எடுக்கிறான்டா, நம்மளாலாம் முடியவே முடியாதுடா, இப்படி என்ன செய்வோம்னா ஸ்கூல்ல உட்காந்துட்டு பேசுவோம். லாஸ்ட் பெஞ்ச்ல இருக்கிறவங்கள முன்னாடி உள்ளவங்க பாருடா எப்ப பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துறான், எப்ப பார்த்தாலும் குட் மார்க் எடுத்துறான், ஆனா வந்து நம்மளால எடுக்கவே முடியலையேடா, இப்படி எல்லாம் என்ன செய்வோம்னா நாம வந்து பேசுவோம். பட் அந்த மாதிரி வந்து உங்களை இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணக்கூடாது. பட் நெகட்டிவ் ஆட்டிடியூட், ஒரு பாசிட்டிவ் கம்பேர் பண்ணல. இப்ப நான் ஆரம்பத்துல ஒரு யூடியூப் வீடியோ காட்டினேன், தட் இஸ் a பாசிட்டிவ் திங். அந்த பாசிட்டிவ்னஸ்க்காக ஓகே. ஒரு நெகட்டிவா வந்து நீங்க கம்பேரிசனே பண்ணக்கூடாது. இவ்வளவு நமக்கு வந்து இறைவன் கொடுத்த அந்த கல்வி ஞானம், அந்த அறிவு, அதை வச்சு நம்ம என்ன செய்யலாம், பயங்கரமா முன்னேறலாம். எல்லாத்துக்குமே அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கான்னா இவ்வளவு கிராம் தான் கொடுத்துருக்கான். யாருக்காச்சும் வேறுபாடு இருக்கா? ஒருத்தருக்கு 100 கிராம் பிரெயின், ஒருத்தருக்கு 350 கிராம் பிரெயின், ஒருத்தருக்கு 1 கிலோ பிரெயின், இப்படியா இருக்கு? அப்படிலாம் இல்ல. நமக்கு எல்லாத்துக்குமே பிரெயின் வந்து ஒண்ணுதான். எல்லாத்துடைய பிரெயின் வந்து ஒரே மாதிரிதான். ஒரே மாதிரிதான் இறைவன் படைச்சிருக்கிறான். ஒரே மாதிரிதான் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறான். அதை நாம எப்படி வந்து கொண்டு போறோன்றதுதான் மேட்டர். கடவுள் கொடுத்த அந்த பிரெயினை வந்து நாம எப்படி அதை வந்து ஷைன் பண்ணிட்டு போறோம், எப்படி குரூம் பண்ணிட்டு போறோம் அப்படின்றதுதான் ரொம்ப ஒரு மேட்டர். அது கூட சொல்லுவாங்க, டைமண்டை வந்து அதை வந்து தீட்டதான் என்ன செய்யும்னா டைமண்ட் வந்து மினுக்கும். பாத்திருக்கீங்களா? டைமண்ட் வந்து என்ன செய்யும்னா அதை தீட்டதான் ரொம்ப ஷைனிங் கொடுக்கும். அது மாதிரி நம்முடைய பிரெயினை வந்து ரொம்ப ஷார்பன் பண்ணிட்டே இருக்கணும். யூ ஷுட் நாட் கம்பேர் வித் எனி பீப்புள். ஸோ இதுதான் வந்து டோன்ட் டூ திஸ் ஆல் திங்ஸ். இதுதான் உங்களுடைய அந்த செல்ஃப் கான்பிடன்ஸ்க்கு குறைக்கிற விஷயங்கள். இதை நீங்க பண்ணக்கூடாது. ஸோ இது பாருங்க, இது வந்து பில் கேட்ஸ். How many of them know Bill Gates? Me. Okay, who is he? Who is he?
ex-CEO of Okay. Microsoft. So many people are using laptop. கரெக்டா? இப்போ நீங்க லேப்டாப்ல உட்கார்ந்து பல பேர் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. கரெக்டா? இந்த லேப்டாப்ல இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர் மைக்ரோசாஃப்ட், இவரு இந்த மைக்ரோசாஃப்ட் இவருடைய கம்பெனி இல்லனா மேக்ஸிமம் ஆஃப் தி லேப்டாப்ஸ் will not be working. So இவரு தான் முதல்ல இன்னைக்கு எத்தனையோ சாஃப்ட்வேர்ஸ் வந்தால் கூட Microsoft is the biggest thing. So Bill Gates is a big person who found Microsoft. He is the owner of Microsoft. So you சொல்றது பாருங்க, don't compare yourself with anyone in this world. If you do so, you are insulting yourself. நீங்களே degrade பண்றீங்கன்னு அர்த்தம். உங்களை கம்பேர் பண்ணாலே நீங்க degrade ஆவறீங்கன்னு அர்த்தம். சோ அத வந்து நீங்க என்ன செய்ய கூடாதுன்னா பண்ணக்கூடாது. சரிங்களா? அடுத்தது என்ன? For parents. Okay, so I am coming to parents. So point by point இது வந்து இது வரைக்கும் children's parents எல்லாம் mix பண்ணி பார்த்தோம். So parents க்கு சொல்ல வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள். Maybe parents you can come into picture now. So நீங்க முன்னாடி வாங்க. நாங்க இப்ப சொல்ல போறது எல்லாமே உங்களுக்கு தான். parents முன்னாடி கொண்டு வாங்க. I want to see maybe if possible parents நீங்க maybe you can close the video and also hear this. Parents அங்கங்க வேலை பார்த்துட்டு இருந்தா கூட children's bring your parents into this. So at least ஒரு ஆடியோவா நீங்க என்ன செய்யுங்க, இத வந்து கேளுங்க. ஓகேவா? சூப்பர். I could see some parents. Okay, super. So maybe video வேணாம் கூட you can just off the video and keep the audio. So parents you must be keen on these points. So the first thing என்னன்னு சொன்னா always speak more to your children. உங்களுடைய பிள்ளைகள் கிட்ட நீங்க அதிகமா பேசுங்க. பல பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைங்க கிட்ட பேசவே மாட்டாங்க. சில பேருக்கு அப்பாவை பார்த்தா பயங்கரமா ஒரு பயங்கர அதிர்வாங்க பசங்க எல்லாம். அம்மா வந்து வீட்டுல இருப்பாங்க, அப்பா வர்றாங்கன்னு தெரிஞ்சா போதும் பையன் அப்படியே கப்சுப் ஆயிடுவான். அது வரைக்கும் அவனுடைய சேட்டெல்லாம் பாத்தீங்கன்னா டேபிள் மேல எல்லாம் ஏறி குதிப்பான். அப்பா வர்றாங்கன்னா அப்படியே கப்சுப் ஆயிடுவான். அது ஏன்னு சொன்னா ஒரு ஒரு விதமான ஃபியரை வந்து கிரியேட் பண்றாங்க. அந்த ஃபியர் வந்து இருக்கக்கூடாது. எல்லா சில்ட்ரன்ஸுமே அவங்களுடைய பேரண்ட்ஸ் கிட்ட ரொம்ப ஃப்ரீயா பேசணும். நம்முடைய பிள்ளைகள் அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்ற அந்த விஷயத்த நம்ம கிட்ட வந்து சொல்லணும். அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் நமக்குள்ள இருக்கணும். பேரண்ட்ஸ் சில்ட்ரன் ரிலேஷன்ஷிப் அப்படி இருக்கணும். ஒரு ஃப்ரெண்டு கிட்ட இன்னைக்கு ஃப்ரெண்டு கிட்ட போய் ஏன் எல்லாம் சொல்றான், அவன் எதுக்கு வந்து அவன் ஃப்ரெண்டு கிட்ட போய் எல்லாத்தையும் கொண்டு போய் வைக்கிறான்னு சொன்னா why he want to tell everything to his friend because he like him more. அவரை வந்து ரொம்ப பிடிக்கும். ஃப்ரெண்டு வந்து எப்பவுமே அவங்க கூட பேசிட்டே இருப்பான் எல்லா விஷயத்திலையும். even if it is a positive thing or negative thing, எந்த failure எது இருந்தாலும் he will be by his side. ஃப்ரெண்டு பக்கத்திலே இருப்பான், அதனால அவன் போய் சொல்றான். அதே மாதிரி தான் பேரண்ட்ஸும் நீங்க இருக்கணும். எந்த நேரத்திலும் எந்த விஷயத்திலும் you must always speak. நல்ல நீங்க பிள்ளை கூட பேசுங்க, அவனுடைய தாட்ஸை தெரிஞ்சுக்குங்க. அவனுடைய ஒரு சோகமா இருக்கிறானா நீங்க வந்து ஏன்டா சும்மா உம்முன்னு இருக்கிற, வாடா வந்து சாப்பிடுறா, இப்படி ஒரு பேச்சு வந்து இருக்கக்கூடாது. சோகமா இருக்கிறான், என்னப்பா உடம்பு சரியில்லையா, என்னப்பா செய்யுது, ஏன்பா இப்படி சோகமா இருக்கிற, நீ இப்படி இருக்க மாட்டியே, என்ன ஆச்சு, இப்படி ஒவ்வொரு விஷயமா அவங்கிட்ட நீங்க ரொம்ப அழகா ஒவ்வொரு வார்த்தைகளை நீங்க எடுத்து வச்சு பேசுனீங்கன்னு சொன்னா அவங்களுடைய அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப பில்ட் ஆகும். இது வந்து ரொம்ப முக்கியம். அவங்களுடைய கான்பிடன்ஸ் வந்து அப்பதான் இன்க்ரீஸ் ஆகும். இதை வந்து பேரண்ட்ஸ் யூ மஸ்ட் பி வெரி கீன் ஆன் தட். இத ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கன்வே குட் தாட்ஸ் ஆஃப் இஸ்லாம் ஆர் எனி ரிலிஜியன் ஆர் இன் த வேர்ல்ட். ஸோ உலகத்துல நீங்க எதெல்லாம் வந்து நல்ல விஷயங்களை பாக்குறீங்களோ அதெல்லாம் உங்க பிள்ளைகளுக்கு சொல்லிட்டே இருக்கணும். அவங்களுக்கு வந்து நல்ல விஷயங்களை வந்து அதிகமா ஊக்க வச்சுட்டே இருக்கணும். இன்றைக்கு பெரும்பாலும் பிள்ளைகள் பாத்தீங்கன்னு சொன்னா மொபைல் போன் இது மாதிரி ஓகே மொபைல் போன் அந்த மாதிரி எல்லாம் டிஸ்ட்ராக்ட் ஆகிற காரணம் என்னன்னு சொன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த விஷயம் நீங்க அவங்களுக்கு இன்புட்டா கொடுங்க. அவங்களுக்கு குட் தாட்ஸ், நல்ல விஷயங்கள், நல்ல விதமான சொல்லப்பட்ட செய்திகள், இல்ல இஸ்லாம்ல சொல்லப்பட்ட பல செய்திகள், இல்ல மற்ற உலகத்துல சொல்லப்பட்ட செய்திகள், இதெல்லாம் என்ன செய்யுங்கன்னா ஒரு பாசிட்டிவ் தாட்ஸா வந்து கொடுங்க. பாரு அவரு இந்த மாதிரி இருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு, இப்படி என்ன செய்யுங்கன்னா யூ மஸ்ட் ஆல்வேஸ் ஸ்பெண்ட் டைம் வித் யுவர் சில்ட்ரன். இன்றைக்கு பெரும்பாலும் பேரண்ட்ஸ் பாத்தீங்கன்னா பெரிய டைமே ஸ்பெண்ட் பண்றது இல்ல. வியாபாரத்துக்கு போயிட்டு வரோம், இல்ல ஆபீஸுக்கு போயிட்டு வரோம், வந்த உடனே வீட்டுல திருப்பி ஆபீஸ்ல தான் உட்கார்றாங்க. அங்க பண்ண வேண்டிய ஃபைலை எடுத்துட்டு வந்து வீட்டுல ஒரு மணி வரைக்கும் உட்காந்து பண்றாங்க, 2 மணி வரைக்கும் உட்காந்து பண்றாங்க. புரியுது, அந்த நிர்பந்தம் வந்து பேரண்ட்ஸ்க்கு இருக்கு, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. பட்
நீங்க வந்து ஆபீஸுக்கு பயன்படுத்துற அந்த டைம் நீங்க ஒரு மணி நேரம், ஒரு 2 மணி நேரம் உங்க பிள்ளைகளோட உட்கார்ந்து அழகா அவனோட பேசுறது, அவனோட விளையாடுறது, அவனோட அந்த தாட்ஸை ஷேர் பண்றது, இத வந்து கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில தினந்தோறும் டெய்லி எப்படி உங்களுடைய டெய்லி ஆக்டிவிட்டியா ஆபீஸ் போறீங்க, எல்லா விஷயத்தையும் செய்றீங்களோ அது மாதிரி உங்களுடைய பிள்ளைகளோட பேசக்கூடிய விஷயங்கள், அவங்களுடைய நீங்க உறவாடக்கூடிய அந்த பழகக்கூடிய விஷயங்கள்ல கண்டிப்பாக யூ மஸ்ட் ஸ்பெண்ட் டைம் ஆன் தேம். ஸோ இதான் ரொம்ப முக்கியம். இது இல்லாதனாலதான் பசங்க டிஸ்ட்ராக்ட் ஆறாங்க. ஸோ இதை நீங்க வந்து என்ன செய்யுங்க, பின்பற்றுங்க. அதே மாதிரி என்கரேஜ் தெம் ஈவன் இன் ஃபெயில்யூர்ஸ். ஒரு விஷயத்த அவன் தப்பா பண்ணிட்டா கூட பரவாயில்ல. பல பேர் வந்து தப்பா பண்ணிட்டான்னு வச்சுங்களேன், போட்டு ஒரு 2 சாத்து சாத்துறது, ஒரு 2 அடி போடுறது, என்னடா இது உனக்கு தெரியாதா அப்படின்னு ஒரு 2 போடுறது, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஒரு விஷயம் அவன் தப்பா பண்றான் அப்படின்னா அதை கண்டினியூவா பண்ணும்போது அது வேற விஷயம். பட் ஃபர்ஸ்ட் டைம் அவன் பண்ணும்போது ஒரு விஷயத்த தப்பா பண்ணிட்டான், ஒரு பொருளை எடுக்கும் போது மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம அதை பக்குவமா அழகான முறையில நாம என்ன செய்யணும், அவர்களுக்கு எடுத்து சொல்லணும். இந்த மாதிரி பண்ணக்கூடாதா, இது இந்த மாதிரி விலை உயர்ந்த பொருள்ரா, இதெல்லாம் இப்படி பண்ணக்கூடாது. இந்த மாதிரி என்ன செய்யணும்னா அவனை வந்து என்கரேஜ் பண்ற மாதிரி, அந்த மாதிரி நீங்க என்ன செய்யணும்னா அவர்களுக்கு வந்து ஃபெயில்யூர், அவங்க வந்து ஒரு வாழ்க்கையில ஒரு கட்டத்துல ஃபெயில் ஆனா கூட அவங்களுக்கு அந்த விஷயத்துல என்கரேஜ்மெண்ட் நீங்க கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா அவங்களுடைய அந்த கான்பிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி நெகட்டிவா எப்பவுமே பேசாதீங்க. அதே மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருப்பீங்க. ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கிறப்போ அந்த நெகட்டிவ் ஸ்பீக்கிங் வந்து வித்தின் 2 பேர் வச்சுக்கோங்க. அது கூட இருக்கக்கூடாது. பட் சில டைம் இருந்துச்சுன்னா பிள்ளைகள் முன்னாடி வச்சு அந்த மாதிரியான நெகட்டிவ் ஆக்டிவிட்டிஸ், நெகட்டிவ் தாட்ஸ் ஒருபோதும் நீங்க வந்து செய்யக்கூடாது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிட்வீன் ஃபைட்ஸ் அது இது ஏதாச்சும் இருக்கும். அந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்க என்ன செய்யக்கூடாதுன்னா பிள்ளைகளுக்கு வந்து அவர்கள் முன்னாடி வச்சு நெகட்டிவ் தாட்ஸ் வர மாதிரி எதையும் என்ன செஞ்சிடக்கூடாது. இன்னொரு முக்கியமான பாயிண்ட வந்து நான் ஆக்சுவலா மறந்துட்டேன். நாம படக்கூடிய கஷ்டத்தை பிள்ளைகளுக்கு சொல்லி நாம வளர்க்கணும். இதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா பல பேரண்ட்ஸ் பாத்தீங்கன்னா என் புள்ள வந்து தங்கமா வளரணும் அப்படின்னுவாங்க. தங்கத்தை மாதிரியே என்ன செய்வாங்க, பத்திரமா வச்சு வளர்ப்பாங்க. நம்ம படுற கஷ்டம் தெரியாது, நம்ம எப்படி சம்பாதிக்கிறோம் தெரியாது, எந்த விஷயமுமே என்ன செய்யாதுன்னா நமக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி நம்ம பிள்ளைகளை வைக்க கூடாது. எப்படின்னா நாம படக்கூடிய கஷ்டங்களை எடுத்து சொல்லணும். நம்ம எப்படி வந்தோம், நம்முடைய வாழ்க்கையை எப்படி கடந்து வந்தோம், இதை நாம அவங்களுக்கு சொல்லணும். இந்த மாதிரி பல விஷயங்கள் நாம என்ன செய்யணும், சொல்லி 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 அவர்களை வந்து நாம வளர்க்கணும். கடைசியா என்னன்னு சொன்னா கம்பேர், சேம் எப்படி நம்ம பசங்களுக்கு சொன்னோமோ அதே மாதிரிதான். பெரும்பாலும் பேரண்ட்ஸ் என்ன செய்வாங்கன்னா, பாத்தியாடா உன் சாச்சா பையன் எப்படி இருக்கான் பாடுறா, நீனும் இருக்கிறிய, உன் மாமா பையன் பாடுறா, என் அண்ணன் பையன் பாடுறா, இப்படி வந்து என்ன செய்யக்கூடாதுன்னா கம்பேரிசன் பண்ணாதீங்க. உங்களுடைய சைல்டு வந்து கண்டிப்பா ஒரு விஷயத்துல எல்லாத்துக்கும் ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும், வீக்னஸ் இருக்குங்க. எல்லாத்துக்குமே எல்லா விஷயத்துலயும் ஸ்ட்ரென்த் இருக்கா. ஒரு பையனுக்கு வந்து மேக்ஸ்ல அவன் 100 எடுத்தான்னு வச்சுங்களேன், நம்ம பையனும் 100 எடுக்கணும் அப்படின்னு நினைக்க கூடாது. ஏன்னா சின்னப்பெல்லாம் எனக்கே இந்த அனுபவம் எல்லாம் இருக்கு. சின்னப்ப வந்து என்னுடைய ஸ்கூல் லைஃப்ல வந்து மேக்ஸ் பயங்கரமா போடுவேன் நான். ரியல் லைஃப்ல மேக்ஸ் பயங்கரமா போடுறப்போ ஓகே முடிச்சிடலாம். ஒரு 5 minutes தான், இன்ஷால்லா முடிச்சிடலாம். ஸோ மேக்ஸ் வந்து பயங்கரமா போடுவேன். ஒரு தடவை 100 எடுத்தேன், அடுத்த தடவை ஒரு 98 எடுத்தேன். 100க்கும் 98க்கும் என்ன வித்தியாசம், 2 மார்க் தான். எங்க வாப்பா என்ன செஞ்சாங்கன்னா, ஸ்கூல் மிஸ்ட வந்து என் பையன் ஏன் 98 எடுத்தான், ஏன்டா 98 எடுக்கிறேன், 98 எடுத்தது குத்தமா, அவன் 60 எடுத்துட்டு இருக்கா, நம்ம எவ்வளவு பரவாயில்லையடா அப்படின்னு சொல்லிட்டு பாரு அந்த பையன் 100 எடுத்துட்டா அப்படி, அந்த கம்பேரிசன் இருக்கக்கூடாது. இது வந்து நான் சின்னப்ப நடந்தது சொல்றேன். அந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது, கம்பேர் பண்ணாதீங்க. உங்க பையன் இருக்கிறதுலயே நீங்க என்ன செய்யுங்க, முன்னேறி நீங்க கொண்டு போகணும். அதுதான் கம்பேரிசன் பண்ணக்கூடாது. ஃபைனல்லி ட்ரஸ்ட் தி கிரியேட்டர். எந்த அல்லாஹ்விடத்துல உங்களுடைய அந்த நம்பிக்கை, அந்த ஃபெய்த், அந்த பிரேயிங் கண்டிப்பா இருக்கணுங்க. அந்த நம்பிக்கை இல்லாம நம்முடைய நம்பிக்கையை உயர்த்த முடியாது. சோ ஃபர்ஸ்ட் நம்பிக்கை இறைவனிடத்துல நாம வைக்கணும், கடவுள் இடத்துல நாம நம்பிக்கை வைக்கணும், அவன் மேல ஃபெய்த் இருக்கணும். நாம எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பிலும் நாம கண்டிப்பா முன்னேறுவோம். அதற்கு இறைவன் துணை இருப்பான் என்பதை கண்டிப்பாக நாம ரொம்ப ஆழமாக நம்முடைய மனதில வைக்கணும். இது பெற்றோர்களும் நீங்க என்ன செய்யணும், அவங்களுக்கு சொல்லி தரணும். அப்ப இதுதான் கான்பிடன்ஸ் சம்பந்தமான விஷயங்கள். இதுல பல விஷயங்களை நீங்க உள்வாங்கி இருப்பீங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கூட நீங்க TNTJ SW என்ற Facebook தளத்துல வந்து
நீங்க என்ன செய்யலாம், போயிட்டு உங்களுடைய கேள்விகளை நீங்க பதிவு செய்யலாம். இல்ல கேள்விகள் இருக்குன்னு சொன்னா அதற்கு வேற செக்ஷன்ஸ் இருந்தா கூட நாம நடத்தலாம். இல்ல கல்வி சம்பந்தமான தகவல்கள், இல்ல உங்க பையன் இந்த மாதிரி படிக்கிறான், இது எப்படி முன்னேற்றுறது அப்படின்லாம் தகவல் இருக்குன்னு சொன்னா அந்த TNTJ SW என்ற Facebookல வந்து நீங்க பிரைவேட்டா நீங்க மெசேஜ் போட்டீங்கன்னு சொன்னா அதற்கான பதிலை வந்து நாம என்ன செய்வோம், உரிய முறையில உங்களுக்கு நாம தெரியப்படுத்துவோம். இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய இந்த உரையை வந்து நாம நிறைவு செய்றோம்.